கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தை சங்கீதம் 91:14. உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கும்போது, இந்த வார்த்தையை கேட்கும்போது மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம். என்னண்டா, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறேன். மலைமேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி மலை மேலே ஏறி மரத்தை வெட்டுன்னு ஏன் சொல்கிறேன்? ஏன் மலைக்கு கீழே மரம் இல்லையா? இருக்குது. ஏன் தெரியுமா? மலை மேல் இருக்கிற மரங்கள் வெயிலும் தாங்கியிருக்கும், பனியும் தாங்கியிருக்கும், மழையும் தாங்கியிருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் கீழே இருக்கிற மரங்கள் நிழல் பட்டிருக்கும். அதே போல் கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங்காக ஆக்கி ஒரு மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல் உங்களை வெட்ட போகிறார். அதான் அவர் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறேன், ஒரு உயர்ந்த பாதுகாப்பில் வைக்க போகிறேன், உயர்ந்த மேன்மேல் வைக்க போகிறேன், உயர்ந்த அற்புதத்தில் வைக்க போகிறேன், உயர்ந்த அதிசயத்தில் வைக்க போகிறேன், உயர்ந்த வெற்றியில் வைக்க போகிறேன், உயர்ந்த விடுதலை வைக்க போகிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட ஈடுபடுகிற வார்த்தை, உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறேன். அதனால் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. அவரே உங்களுக்கு அடைக்கலம். அடைக்கலம் என்பது ஒரு பாதுகாப்பு. அடைக்கலம் என்பது உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காது. உங்கள் மேலே யாரும் வார்த்தையாய் அம்பு எய்தாலும் உங்கள் மேலே அது படாது. காரணம், அவரை உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களை வச்சிருக்கிறார். நீங்கள் பயப்படாது. நீங்கள் அவருக்குள்ளே இருக்கிறீங்க. அவன் எதை செஞ்சு போடுவான், இவன் எதை செஞ்சு போடுவான், அவன் எதை வச்சிருவான் அப்படின்னு பயப்படாங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ளே, அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு விரோதமாக எழுந்துகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் வாய்க்காத போகும். ஒரு வழியாக வருகிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக ஓடி போகும். தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்கிறார். அதனால் எந்த ஆபத்து வராது. ஒருவேளை பலவித போராட்டத்தில், பலவித சிக்கலில் வேண்டி தவித்துக் கொண்டு இருக்கீங்களா, நெருக்கத்தில் இருக்கீங்களா, கர்த்தர் சொல்றார், மகளே மகளே கலங்காத, உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் உனக்கு எந்த தீங்கு வராது. உன் தலையில் இருக்கிற முடி ஒன்று கூட கீழே விடாது. நான் உனக்கு பாதுகாப்பு தர்றேன். தைரியமாக இருங்கிறார். அதனால் தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அச்சுபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, மை நன்றியோடு துதிக்கிறேன், மை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயமை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரைமை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனைமை துதிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.